ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்து ஒரு ஜபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு கண்டிப்பாக ஆசனம் என்பது தேவை என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். பூமிக்கு ஆகர்ஷண சக்தி என்பது உண்டு. நம்ம தான் புவியீர்ப்பு விசைங்கிறதெல்லாம் அறிவியல்ல படிக்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி. ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய எனர்ஜியில பாதியை உள்ள வாங்கிக்குமா. இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு மந்திரத்தை ஜபம் செய்கிறோம் எனும் பொழுது வெறும் தரையிலே அமர்ந்து கொண்டு அந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது அங்கே பாதி பலன் என்பதுதான் கிடைக்கும். மூங்கில் நாரினால் செய்யப்பட்ட பாயாக இருக்கலாம், அல்லது தர்பாசனமாக கூட இருக்கலாம். தர்பை புள்ளினால் செய்யப்பட்ட ஒரு பாய் போல வைத்திருப்பார்கள், தர்பாசனமாக இருக்கலாம். எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு வஸ்திரம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு துண்டை கூட விரிச்சு போட்டு உட்காந்து ஒரு வஸ்திராசிரமாக கூட இருக்கலாம். அது அப்படியே ஒரு பேட்டரி மாதிரி ஃபுல்லா சார்ஜ் இழுத்துக்குமா நம்முடைய அந்த எனர்ஜியை. அது இழுத்து 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 அந்த ஆசனமானது முழுமையான ஒரு சக்தியுடனேயே செயல்படுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, சாமி கும்பிடும் பொழுது நேரடியாக தரையில் அமரக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவர் சற்று விளக்கமாகவே சொல்லியிருக்கிறார். எங்க வீட்டுல ஒரு பூஜை பண்ணோம், அந்த பூஜையின் பொழுது மனையை போட்டு அந்த மனையின் மீது அமர்ந்து கொண்டுதான் பூஜை செய்ய வேண்டும் என்று வந்த வாத்தியார் சொன்னார், அந்த புரோகிதர் சொன்னார். இதற்கான காரணம் என்ன? நான் எப்பொழுதுமே வெறும் தரையில தான் அமர்ந்திருப்பேன், அப்படி தரையில அமர்ந்து பூஜை பண்ணா என்ன, ஏன் அமரக்கூடாதுன்னு சொல்றா, மனை ஏறணும்னு சொல்றாளே, இது என்ன, எதுக்காக மனை ஏறி உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இதுல சாமி கும்பிடும் பொழுது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் எடுக்கிறேன். ஏன்னா சாமி கும்பிடுறது எப்படி வேணா கும்பிடலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம உட்காந்து சாதாரணமா இப்போ ஒரு கோவிலுக்கு போறோன்னே வச்சுக்கோமே, கோவிலுக்கு போற இடத்துல கோவில்ல சுவாமி அபிஷேகம் நடக்கிறது, இல்ல சுவாமிக்கு அலங்காரம் நடக்கிறது, எல்லாரும் உட்காருங்கன்னு சொன்னா அங்க நம்ம மனையா தேடின்னு இருப்போம். அப்படியே வெறுந்தரையில தானே உட்காடுறோம். அங்க போய் வெறுந்தரையில அமரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. அங்க சாமி கீழே தரையில உட்கார்ந்துட்டு தானே நம்ம சுவாமியோட அபிஷேகத்தை எல்லாம் தரிசனம் பண்றோம் இல்லையா. எதற்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் அந்த பூஜையை நாமே செய்கிறோம் எனும் பொழுதும், அல்லது ஒரு ஜபத்தினை செய்கிறோம் எனும் பொழுதும், ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்து ஒரு ஜபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு கண்டிப்பாக ஆசனம் என்பது தேவை என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆசனம் அப்படின்னு வரும்பொழுது அந்த மரத்தாலான ஆசனம், அது மரப்பலகையாக இருக்கலாம், மணப்பலகைன்னு சொல்றா இல்லையா. அதனாலதான் எல்லார் வீட்லயுமே இந்த மணப்பலகை என்பதை அவசியம் வைத்திருப்பார்கள். சின்னதா ஒரு மணப்பலகையாச்சும் எல்லார் வீட்லயுமே அந்த நாள்ல இருக்கும். இன்றைக்கும் இருக்கிறது, கிராமப்புறங்களிலே இருக்கிறது. நகர்ப்புறங்களிலே இந்த மணப்பலகையை வைத்திருப்பதை மறந்து போய்விட்டார்கள். நிச்சயமாக எல்லோருடைய இல்லத்திலேயே மணப்பலகை என்பது அவசியம். மனை ஏறுறதுன்னு சொன்னா ஏதோ கல்யாணத்துலதான் மனை ஏறுறோம் இல்ல, அல்லது ஒரு கிரகப்பிரவேசத்துல தான் மனை ஏறுறோம்னு இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் பூஜை பண்றோம், அதனால மனையில உட்காந்துக்கிறோம். எதற்காக? ஏன் கல்யாணத்துல கூட எதுக்காக ஒரு பெரிய மனையை போட்டு அந்த மனையில தான் உட்காரணும்? அந்த மனை மேல கூட பார்த்தோம்னா ஒரு வஸ்திரத்தை போட்டு இருப்பார்கள். மனைக்கு வஸ்திரம்னே எழுதியிருப்பார் வாத்தியார். மனைக்கு மேல ஒரு வஸ்திரத்தை போட்டு அந்த வேஷ்டி மேலதான் போய் உட்கார்றான்னு சொன்னா ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்கு ஆகர்ஷண சக்தி என்பது உண்டு. நம்ம தான் புவியீர்ப்பு விசைங்கிறதெல்லாம் அறிவியல்ல படிக்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி. ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய எனர்ஜியில பாதியை உள்ள வாங்கிக்குமா. அப்படி அந்த எனர்ஜியில பாதியை உள்ள, அது நம்ம பொதுவா சொல்லுவா தெரியுமா, சாப்பிடும் பொழுது கூட இடது கையை தரையிலே ஊன்றி கொண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவா. ஏன்னா நீ சாப்பிடுற சக்தி பாதி பூமிக்கு போயிடுங்கிற மாதிரிலாம் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள். அது குறித்து கூட நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியிலே நாம் ஏற்கனவே பேசியிருப்போம். இப்படி இடது கையை ஊன்றிக்கொண்டே சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கும் பொழுது, அதே மாதிரிதான் இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு மந்திரத்தை ஜபம் செய்கிறோம் எனும் பொழுது வெறும் தரையிலே அமர்ந்து கொண்டு அந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது அங்கே பாதி பலன் என்பதுதான் கிடைக்கும். அதனால்தான் திருமண வாழ்க்கையில இணையக்கூடிய அந்த தம்பதிகள் கூட அக்னி சாட்சியாக அங்க அக்னியை முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணுவார். அந்த அக்னி சாட்சியாக அவர்கள் திருமணத்தை செய்து கொள்ளும் பொழுது கூட என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த மனமேலதான் அமர்ந்து இருக்கணுங்கிறது விதி வலியுறுத்தியே சொல்கிறது. இப்படித்தான் விதி என்பதை வகுத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்ன அந்த அப்சர்வேஷன் தான். பூமி இந்த ஆகர்ஷண சக்தியின் மூலமாக நம்முடைய எனர்ஜியில பாதி எனர்ஜியை உள்ள வாங்கிக்கும். முழுமையான பலன் என்பது நமக்கு சேராது என்பதால் தான் அப்படி சொன்னார்கள். அப்படி ஒரு ஜபத்தினை செய்யும் பொழுது இது எல்லாவற்றையும் விட தூய்மை என்பது முக்கியம். இன்னொரு விஷயம், இன்னொரு சூக்ஷ்மம் என்ன தெரியுமா, தினந்தோறுமே வீட்டுல பூஜை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல தினந்தோறும் நான் வீட்டுல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஜபம் பண்ணுவேன் சார், இறைவனை நான் துதித்து கொண்டிருப்பேன் சார், எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மந்திரத்தை நான் சொல்லிட்டு இருப்பேன், இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கந்தசஷ்டி கவசத்தை நான் பாராயணம் பண்ணுவேன்னு வரும்பொழுது கூட நீங்க ஏதோ ஒரு ஆசனத்தை போட்டுக்கொண்டு, ஆசனம்னு சொன்னா அது அந்த மூங்கில் நாரினால் செய்யப்பட்ட பாயாக இருக்கலாம்,
அல்லது தர்பாசனமாக கூட இருக்கலாம். தர்பை புல்லினால் செய்யப்பட்ட ஒரு பாய் போல வைத்திருப்பார்கள், தர்பாசனமாக இருக்கலாம். எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு வஸ்திரம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு துண்டை கூட விரிச்சு போட்டு உட்காந்து ஒரு வஸ்திராசிரமாக கூட இருக்கலாம். ஆனால் தினந்தோறும் அதை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 10 நாள் ஜபம் பண்ண அந்த எனர்ஜிங்கிறது கீழே உள்ள வாங்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை அந்த ஆசனம் அப்படியே ஈர்த்து வைத்துக் கொள்ளுமாம். இந்த பேட்டரி எனர்ஜி போய் அங்க பாதியில் அப்படியே சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஆசனம்ங்கிறது. ஒரு நாள் நம்ம அதை எடுத்து போடுக்கும் பொழுது, உட்காரும் பொழுது மறுபடியும் அந்த எனர்ஜியானது மறுபடியும் நம்மிடத்திலேயே வந்து சேர்ந்து விடுகிறதுன்னு சொல்றது. மேல உட்காரும் பொழுது அது அப்படியே ஒரு பேட்டரி மாதிரி ஃபுல்லா சார்ஜ் இழுத்துக்குமா நம்முடைய அந்த எனர்ஜியை. அது இழுத்து 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 அந்த ஆசனமானது முழுமையான ஒரு சக்தியுடனேயே செயல்படுகிறது. அதனால்தான் பூஜைக்குன்னு சொல்லி அந்த மனையை வச்சிருப்பா. அந்த மனையை சாதாரணமா அதை எடுத்து போட்டுன்னு சாப்பிட மாட்டா. சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி தடுக்கு பாயலா வச்சிருப்பா, அல்லது சாப்பாட்டுக்குன்னு தனியா ஒரு மனையை வச்சிருப்பா. பூஜைக்குன்னு ஒரு மனை தனியா, சாப்பாட்டுக்குன்னு தனியா கூட ஒரு மனையை பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறங்களிலே பயன்படுத்துவார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த மனையானது நாம் ஜபம் செய்யும் பொழுது, மனை மட்டுமில்லை, ஏதோ ஒரு ஆசனம், அது தர்பாசனமாக இருக்கலாம், அல்லது இந்த பாயாக இருக்கலாம், கோரை புல்லினால் செய்யப்பட்ட பாயாக இருக்கலாம், அல்லது ஒரு துண்டா கூட இருக்கலாம். அதை கீழே விரிச்சுட்டு டெய்லி அதிலேயே உட்காந்து ஜபம் பண்ண இந்த ஜபத்தினுடைய பலனானது, அந்த மந்திர உச்சாரணத்தினுடைய சக்தியானது முழுமையாக நம்மிடத்திலே வந்து சேரும். அதற்கான பலன் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் தான். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.